The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with RAJLAKSI Academy and make your Tnpsc Group 2 and 2A dreams come true. Download the app now. யாரா நான் ஏன்டா உன் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இல்லைங்க. நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா? உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான் இந்த ராஜலக்ஷ்மி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். Globalization affected the institution of family and marriages in India. ஸோ குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்து 1991க்கு அப்புறமா ஏற்பட்ட சில மாற்றம். ஸோ அதுக்கடுத்து நிறைய வெளிநாட்டு கம்பெனிஸ் வந்து வர ஆரம்பித்தாங்க, நிறைய எம்என்சிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் நிறைய பேர் வந்து எப்படி மாற ஆரம்பித்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நியூக்ளியர் ஃபேமிலியாக மாற ஆரம்பிச்சிச்சு. இது வந்து எப்படி சொல்கிறது, அவங்களா திட்டமிட்டு மாற்றப்பட்டது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நம்மளுடைய குளோபலைசேஷனால் ஏற்பட்ட சில மாற்றங்கள். இப்போவுமே நம்ம வந்து ஒரு வேலை வேணும், ஒரு வீடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து 2 பேருமே ஏர்ன் பண்ணுற சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னும் போது அதில் ஏற்படுற சில மாற்றங்கள் அது வந்து எப்படி வந்து அந்த ஃபேமிலியோட அட்மாஸ்பியர் எப்படி இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சோஷியல் இஷ்யூஸில் முக்கியமானது. ஓகேவா? ஸோ ஒரு ஃபேமிலி அப்படின்னு ஏற்படுற அந்த மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அவங்களுடைய எல்லா விஷயத்துலையுமே அவங்களையும் அது வந்து மாற்றும். அதனால் குளோபலைசேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கோட இந்த ஃபேமிலி மேரேஜை கனெக்ட் பண்ணின இந்த சோஷியல் இஷ்யூஸ் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஸோ இன்ட்ரொடக்ஷன் வந்து இந்த வேக் ஆஃப் கான்டெம்பரரி குளோபலைசேஷன் இதில் வந்து நம்மளை வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல, ஹவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. எப்படி அப்படிங்கிற கொஷினோட தான் இந்த கொஷின் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அந்த கேள்விக்கான பதில் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். நம்மளுடைய ஓன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அதில் ரொம்ப தேவைப்படாது, நம்மளுடைய கண்ணோட்டம் அப்படிங்கிறது இதில் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். So introduction: in the wake of contemporary globalization, the Indian subcontinent has witnessed a rapid change in its economic, cultural, religious and social settings and human development. Recognizing the diversity of Indian society, the purpose of the present article is to demonstrate the emerging new middle class family is undergoing significant transformation with both constructive response and resilience. இப்போ இருக்கிற அந்த நியூ ஃபேமிலி, ஸோ இப்போ இருக்கிற அந்த ஃபேமிலிஸை வந்து நியூ மிடில் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஏழைங்க அப்படிங்கிற அந்த ரேஞ்சை நம்ம தாண்டிட்டோம். எல்லோரும் ஒர்க்குக்கெல்லாம் போய் ஓரளவுக்கு நம்ம ஃபேமிலி வரும்போது நியூ மிடில் ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து வருது. ஸோ இந்த ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு தேவையான அன்றாட தேவைகள் எல்லாமே மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபை ஆகிரும். அதே நேரத்தில் ரொம்ப சேவிங்ஸ் எடுக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து அடுத்து ஒரு வீடு, காரு அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான பேசிக்கை மட்டும் இது சால்வ் பண்ணிட்டு அப்படியே இருந்துடுவாங்க. அடுத்தடுத்து அவங்கள டெவலப் பண்ணிக்கிட மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த அர்பனில் இருக்கிற நிறைய பேரோட லைஃப் ஸ்டைல் இதுதான். ஸோ ரெண்ட் வீட்லேயோ இதுலேயோ ஒன்றில் இருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவங்க தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செஞ்சுக்குவாங்க. ஒரு நார்மலான இதாக இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து மேலே டெவலப் பண்ணிக்கிற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த நியூ மிடில் ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கான அந்த டேர்ம். Transformation in institution of families. According to J.P. Singh, Indian society is witnessing transformation as never before, where the traditional joint family is virtually disappearing from the urban scene. He observes that there is an increased proportion of female-headed household, decline in the average age of household heads, rise in separation and divorce cases. Moreover, higher disagreement and conflict between the wife and husband, parents and children are on the increase. More freedom of material choice, greater involvement of female in the decision making, lack of ties to the kinship, the mutual dialogue between the parents and grown up children on family matters are increasingly observing today. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி வந்து பெண்களுக்கு சுதந்திரம் அதை பற்றி எல்லாமே பேசிகிட்டே வந்தோம். இப்போ வந்து இந்த நியூ மிடில் கிளாஸ் அந்த ஃபேமிலி கல்ச்சர் இல்லை வந்து இந்த குளோபலைசேஷன் கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னும் போது
அவங்களுக்குள்ளே ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு லெவல் தாண்டி ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு மென்னை தாண்டி வந்து அதிகமாகும்போது அவங்க வந்து டிசிஷன் எடுக்கிற அந்த கெப்பாசிட்டியை வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துடுறாங்க. மேக்ஸிமம் வந்து ஃபீமேல் தான் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான டிசிஷன்ஸை வந்து எடுக்கிற ஒரு பவருக்கு வராங்க. அதே நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே வந்து அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கன்ஃப்ளிக்டை ஏற்படுத்துது. ஸோ அவங்க யார் பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற ஒரு பாகுபாட்டை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த கன்ஃப்ளிக்ட் வருது. அதே மாதிரி வந்து பிள்ளைங்களுக்குள்ளேயுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து மனசு விட்டு பேசுறதில்ல. ஏன்னா ஒர்க் கல்ச்சர் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. ஸோ நைட்டு வருவாங்க 9 o'clock 10 o'clock வர மாதிரி ஒரு ஒர்க் அட்மாஸ்பியர் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களோட வந்து ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. குழந்தைங்களுமே கூட எப்படி ஆயிடுறாங்க அப்படின்னா நிறைய கேட்ஜெட்ஸுக்கு வந்து அடிமைகளாகிறது, அப்படி இல்லைன்னா வீடியோ கேம்ஸ் அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறது. ஸோ யூடியூப்பில் வந்து அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுமே வந்து அவங்கள ரொம்பவே வந்து ஷார்ட் பண்ணி அவங்க 3 பேர் இருக்காங்க வீட்டில் அப்படின்னா 3 பேரும் 3 உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அட்மாஸ்பியரை இந்த குளோபலைசேஷன் இப்போ ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் இன் த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸா அக்கார்டிங் டு த இப்போ வந்து இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த கொலம்பியா என்சைக்ளோபீடியா த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஆர் த ரீப்ரொடக்ஷன், economic, social and educational. However, in changing scenario, the functions that related to the traditional notion of family life, work culture, identity and interpersonal relationship are being transformed due to the globalizing forces. Asserts that key functions of the family are changing, where the social and cultural functions of the family has undergone. இப்போ வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்றது எவ்வளோ ஒரு இப்போ நம்ம ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னா நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஸோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாரத்தில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி வரும். இதே இது வந்து நம்ம சிட்டியில் இருந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரேர் தான். யார் வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து பார்ப்பாங்க, இல்லை அவங்க வந்து நம்ம ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு வந்து ரொம்பவே வந்து சுருங்கிருச்சு. ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு ட்ரெடிஷன் ஆகட்டும், ஒரு கல்ச்சர் ஆகட்டும், அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆஸ் எ ஃபேமிலி சேஞ்சஸ் த ஃபங்க்ஷன்ஸ் இஸ் இன் record, the marriage ritual procedure has also been changes. There are also been slight changes in the attitude of the people of this community regarding widow remarriage and widowers. Another significant area where we see the transformation is in the sphere of economy that relates to earning. Today the economic and financial authority is not considered in the hands of family head but has been among the family members கூட distribute ஆயிருக்கு, who are independent and self-sufficient due to the economic independence, the influence of more education and impact of information revolution. Due to this and several other changes, the functional aspects are undergoing a transformational phase that has a vital importance அப்படிங்கிறாங்க. ஃபேமிலி அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய அளவில் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி பழைய அந்த மூட நம்பிக்கைகள் அதுக்கு கூட ஒரு சில சேஞ்சஸ் வந்திருக்கு. இப்போ வந்து இந்த ரீமேரேஜஸ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா வந்து விடோஸ் ரீமேரேஜ் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா வந்து டைவர்ஸ்க்கு அப்புறமா டீமேரேஜஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப குவைட் நார்மல் ஆகிட்டு. ஸோ அது வந்து முன்னாடி வந்து ட்ரெடிஷனில் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது. இப்போ வந்து இந்த ஃபேமிலியோட சேஞ்சஸ்னால அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணாமல் வந்து லிவிங் டுகெதரில் இருக்கிறதும் அதிகமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து எல்ஜிபிடி அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப காமன் ஆகிருக்கு. ஸோ வந்து பெண்களோட இருக்கிறது இதெல்லாம் வந்து முன்னாடி காலங்களில் மிகப்பெரிய ஸ்டீரியோடைப்ஸாக இருந்துச்சு. ஸோ முன்னாடி வந்து மிகப்பெரிய இதெல்லாம் இருந்தது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து அது மாறிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபேமிலி வந்து அவங்க ஒரே ஆள்கிட்ட மட்டும்தான் பைசா இருக்கும், அவர் நினச்சா மட்டும்தான் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை மாறி வீட்டில் இப்போ எல்லார்ட்டையுமே வந்து மணி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஏர்ன் பண்ணுற எல்லார்ட்டையுமே மணி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க பண்ணிக்கிறதுக்கான வழியை வந்து அது வந்து பண்ணியிருக்கு. ஜெண்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஷிஃப்டிங் ரோல்ஸா த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஜெண்டர் அண்ட் த கரண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் ஆர் நெவர் ஃபார் ஃப்ரம் த picture. In the post-liberalization era, the rise of modern new Indian woman emerged that symbolizes a synthesis of tradition and modernity within a distinct Indian national identity. However, the notion of the new Indian woman comes with fluidity and hybridity, where the tradition and modern is blended as a modern woman are able to
exemplify both the traditional culture identity of the Indian and the versatility of changing social arrangement. ஸோ பெண்கள் வந்து இப்போ வந்து மாடர்ன் இந்தியன் உமனாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஏற்படுற விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் கல்ச்சரும் இருக்கும், இந்தியன் கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸும் கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்னாக இருக்கும். ஸோ வந்து அவங்களுடைய எஜுகேஷன் ஆகட்டும், அவங்க பார்க்குற விஷயங்கள் மூலமாக அவங்களுடைய தாட்ஸ் வந்து கொஞ்சம் ரெவல்யூஷனரியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா த என்எம்சி அப்படிங்கிறது வந்து இந்த மிடில் கிளாஸ் தான். ஓகேவா, நியூ மிடில் கிளாஸ் வந்து சேஞ்சிங் அண்ட் குளோபலைசிங் ஹேஸ் altered various perceptions about the gender statures, role and privileges, issue of freedom, individuality, the socialization and care of children, the well-being of elderly, work and family relationship. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். The gap between the male and female among the new middle family is ever declining and new gender roles are being formed and exercised. Globalization is also firmly intensified with the aging and the elderly, where there is no broad acknowledgement in the West that the aging of population means difficulties for society in the near future. There are no such assessments within the India. However, currently India has not many program and policies in the place for elderly and several issues they face. In the such scenario, the family life is enormously complex and demanding. There is a high risk at work and family issues and challenging, which keeps them anxious, insecure and at the same times exhausted. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து எப்படி ஃபேமிலியில் வந்து சேஞ்சஸ் ஏற்பட்டுருக்கு, பெண்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனால் வந்து இந்த எல்டர் பீப்புள், ஒரு வயசுக்கு மேலே போனவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து சரியாக வந்து அவங்களும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்க தனியாக இருப்பாங்க, அப்பா அம்மா அவங்க தனியாக இருப்பாங்க, அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒரு ஏஜ் தாண்டி போகும்போது அவங்களுக்கான அந்த மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணுறது வந்து இதே வந்து வெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமெரிக்கா அந்த மாதிரிப்பட்ட கண்ட்ரீஸ்லையும் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எல்டர் பீப்புளுக்கான சரியான பாலிசிஸ் இருக்குது, அவங்கள கேர் பண்ணுறதுக்கான சரியான திட்டங்கள் இருக்குது, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்படின்னும் போது ஒரு குழந்தைங்க வந்து இப்போ அவங்க பேரண்ட்ஸை வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா தைரியமாக விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து இது வந்து இன்னுமே ஐடென்டிஃபை பண்ணப்படலை. ஸோ நம்ம கேள்விப்பட்டால் கூட அதை வந்து சரியான ஸ்டெப்ஸ் எடுத்து அதுக்கான கரெக்டாக வந்து நம்ம இன்னும் கொண்டு வரல. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ஸ் எல்லாமே இருந்தால் கூட அது வந்து நேரில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான அந்த விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்களும் வந்து செக்யூராகவும் ஹெல்த்தியாகவும் அந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கன்க்ளூஷனாக பார்த்தோம் அப்படின்னா த கண்டெம்பரரி குளோபலைசேஷன் அலாங் வித் லெவலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன் ஆர் ஸ்டியரிங் த ஃபேமிலி டிரான்ஸ்ஃபர்மேஷன். த நியூ middle class family is grappling to preserve the whole traditional collective in the modern scenario. However, the essential characteristic of conventional family value system is still existent. The new middle class family for the most part recognized as a new rich commerciant living a comfortable and peaceful life. However, several pressing issues and the level of stress among the professional and the families are mounting. These issues need to be addressed sensitively with the positive approach in order to avoid the further family health and relationship breakdown and other harmful consequences both the family and the society at large. The study suggests that the new middle class family is poised to become the crucial segment of population in urban India. As elsewhere, globalization in India will continue to appeal to the consumerized global and upwardly mobile new modern middle class. Its influence on the new middle class economic, family, culture and religious domain will further challenge the global movements, national and state political, moral pursuits, ideals and social dynamics அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா, நியூ மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிறது நிறைய அளவில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள். ஃபேமிலி அப்படின்னு வரும்போது அப்பா அம்மா அப்புறம் குழந்தைங்க அடுத்து வந்து ஒய்ஃபு ஹஸ்பண்ட் அது மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அப்படின்னும் போது இதனால் குளோபலைசேஷனால் ஏற்படக்கூடிய அந்த சேஞ்சஸை வந்து பாலிசிஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி அதை அடாப்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஹெல்த்தியாக மாற்ற ட்ரை பண்ணணும். அதை வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ பண்ணாங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து சரியாக மாற்றப்படும்
மாறுபடும் அப்படிங்கிறது தான். ஸோ நமக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அது வந்து இம்பார்ட்டண்ட்டான இதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக வந்து 5th கொஷின் நம்ம பார்க்குறது. ஸோ டைவர்சிட்டி இஸ் அன் இன்எவிட்டபிள் நெசசிட்டி ஃபார் நேஷனல் இன்டெகிரேஷன். ஸோ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைவர்சிட்டி அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற விஷயம் தான். நேரு சொல்லியிருப்பார், ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ எல்லாருமே வந்து வேறு மாதிரி இருந்தாலும் நமக்குள்ளே வந்து அந்த ஒற்றுமை அப்படிங்கிற உணர்வு இருக்கணும் அப்படின்னு இருப்பார். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? எப்படி வந்து டைவர்சிட்டி ஒவ்வொரு விஷயத்துலையும் மாறுபடும். மீடியாவில் ஆகட்டும், ஸோ இப்போ ஒரு டிவி பார்க்குறோம், ஸோ டிவியில் ஆகட்டும், ஸோ டிவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே, அடுத்து லாங்குவேஜஸில் சேஞ்சஸ் இருக்கும், குக்கிங்கில் சேஞ்சஸ் இருக்கும், பாலிட்டிக்ஸ்லேயுமே வந்து நார்த் வேறு மாதிரி இருக்கும், சவுத் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய டிமாண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னும் போது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மொத்தமாகவே நம்மளால் வந்து டைவர்சிட்டி அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் வந்து அதே வந்து டைவர்சிட்டி தான் வந்து நேஷன் வந்து ஒன்றா இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாகவும் இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த கொஷினோட இன்ட்ரடக்ஷன் வந்து நேஷனல் இன்டெகிரேஷன் இன் இந்தியா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு என்ஹான்ஸ் யூனிட்டி அமங் ஆல் செஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி இன் த கண்ட்ரி லைக் இந்தியா விச் இஸ் replete with diversity in many spheres of life. This article helps us to understand the role of education system, cinema, people from middle class background, working class, intellectual, different multinational companies and media in promoting national integration. ஸோ இது எல்லாத்துக்குள்ளேயுமே வந்து டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரோல் ஆஃப் ப்ரெஸ், மீடியா, மல்டிநேஷ்னல் கம்பெனி அவங்களுடைய ரோல் இந்த இன்டெகிரேஷனில் என்ன? ஸோ டைவர்சிட்டி இந்த இதில் இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரியும். அவங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுல அவங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத பார்ப்போம். ஈவன் பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸ் the press has an active instrument in the formation of idea of the unified India. Since independence, due to the tools offered by the constitution such as freedom of speech and expression, the press and media has gained the substantial amount of autonomy and has strengthened as an institution. They have made an enormous contribution in building and sustaining the integration of India as one unit in the forms that are continuously evolving from the printing press to radio to television to social media, which caters to the aspirations and views of each generation. Other factors that has been as an important as one above are establishment of important institutions such as State Bank of India, Postal Services, Doordarshan, All India Radio, which are the important tool of further inclusiveness, but have subconsciously also promoted and strengthened the idea of unified India in the minds of our citizens. Hence, although the importance and significance of the religion, caste, etc. in the minds of people belonging to each of them cannot be undermined in India due to the historical footprints. However, at the given times, it is a national interest which may subside at any prejudice towards the above. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து மீடியா எப்படி வந்து நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியே வந்து நமக்கு தெரியும். ஸோ எப்படி வந்து மீடியாஸ் வந்து நம்ம மீடியாஸை யூஸ் பண்ணாங்க, ஸோ எப்படி வந்து இந்த பொயட்ரி இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து எப்படி சுதந்திரத்துக்காக பாடுபட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதோடைய ஒரு விளைவு தான் அடுத்து டிவி ரேடியோ வந்துச்சு. ஸோ ரேடியோ வந்து இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடியிலேருந்தே இருந்துச்சு. அதுக்கடுத்து டிவி வந்துச்சு. அதுக்கடுத்து டிவியில் வந்து டிடி கொண்டு வந்தாங்க. ஸோ டிடிக்கு அடுத்து வந்து இன்டர்நெட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஹலோ, நான் ராஜலக்ஷி அகாடமியில் வந்து குரூப் 1 மெயின்ஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். ஒரு 3 months கோர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போ வேணாலும் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டை எழுதிட்டு அவர்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கலாம். இந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டு தான் வந்து எங்கேயும் வந்து அந்த அவ்வளோ லோ காஸ்ட்டுக்கு வந்து கொடுத்ததில்ல எனக்கு தெரிஞ்சு. நான் வந்து நைட்டு 11 o'clock கூட வந்து கால் பண்ணி அவர்கிட்ட வந்து டவுட் கேட்டிருக்கேன், ரிவ்யூ கேட்டிருக்கேன். அவர் எப்போ வந்து டிலேலாம் பண்ணாமல் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி பேசுவார். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸில் வந்து நான் தமிழ் மீடியம் தான் எழுதுனேன். சில ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எனக்கு நெட்டில் தேடும்போது கூட ப்ராப்பரான வேர்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கல தமிழில். இவரோட சயின்ஸ் அண்ட் டெக் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நானோ டெக்னாலஜி, பயோடெக் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பர்டிகுலராக ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக் இது மூணுமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரொம்ப லோ காஸ்ட்டு தான், 2000 rupeesக்குள்ளே தான் வந்து அந்த டெஸ்ட்டு சீரிஸ் பேக்கே நான் வந்து எடுத்தேன். எல்லா டெஸ்ட்டையும் வந்து அவர் வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டார். எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட் எழுதிட்டு ஃபீட்பேக் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ வந்து நம்ம ரொம்ப வந்து தேட வேண்டாம். அவர் கொடுத்தது படித்து நம்ம வந்து எழுதி பாஸ் ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணாலே போதும். நான் இப்போ வந்து மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இன்டர்வியூக்கு வந்து நான் படிச்சுட்ருக்கேன்.
ஸோ அதாவது காசு ப்ராப்ளமாக இருந்து நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சீப்பாக தான் அவர் கொடுக்குறாரு. இதில் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக, பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஸோ நீங்கள் இப்போ வந்து குரூப் 1 மெயின் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் 140+ கொஷின்ஸ் கரெக்டாக அடிச்சிருக்காங்க. ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 120+ கொஸ்டின்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் கம்யூனல் கேட்டகரி வச்சு தான் அவங்க எத்தனை பேர் செலக்ட் ஆகும்னு சொல்ல முடியும். கண்டிப்பாக நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் ரிசல்ட் வந்து நம்ம கொடுப்போம், அதை நீங்கள் பார்த்துருவீங்க. குரூப் 4லையும் பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் 200க்கு வந்து கேட்டிருக்காங்க நம்ம நடத்தினது மட்டும். அதுக்கான ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். நம்ம கோர்ஸ் டெமோ கிளாஸஸ், டெமோ எவாலுவேஷன் எல்லாமே நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்க, எல்லாமே கிளியர் பண்ணுறேன். எல்லாமே தெரிஞ்சதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கோர்ஸில் கொரியர் ப்ளஸ்னாக்கா இண்டிவிஜுவல் கைடன்ஸ் இருக்கும். என்ன எல்லாமே ஃபோன்லேயே படிக்கிற மாதிரி இருக்கும். ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஓகேங்களா? வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் மேட்ரு. முக்கியமான பிடிஎஃப்லாம் ஆப்பில் மட்டும் தான். பிரிண்ட் அவுட்டோ ஹார்ட் காப்பியோ ஷார்ட் காப்பி எது கிடையாது. காரணம்னாக்கா நீங்கள் ஆப்பில் படித்தா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு கமிட்மெண்ட்டோட நீங்கள் படிப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த மெத்தடை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண் வலிக்கும், தலை வலிக்கும் எல்லாமே இதெல்லாம் தாண்டி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். ஜென்ரல் கேட்டகரி வேலை கிடைக்காது, அத்தனை பாஸ் ஆகலாம் நினைக்கவே கூடாது. நம்பி ஜாயின் பண்ணுங்கள், நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். டாப் 10 ரேங்கில் வாங்க, கண்டிப்பாக வேலை கிடைக்க போகுது. ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்களா? ஸோ எந்த கம்யூனல் கேட்டகரியாக இருங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. கட் ஆஃப் பார்த்து பயப்படாதீங்க. ஓகே, ஒரு விஷயம் தான், கம்யூனல் கேட்டகரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டால் போதும். ஆனால் நம்பி ஜாயின் பண்ணுங்கள், ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். 9600819370 அதான் வாட்ஸ்அப் நம்பர். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துல 90% கொஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்துருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு இன்டர்வியூ வீடியோ போட்டிருக்கேன். அந்த ப்ரூஃப் அதாவது நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு கீழே போட்டிருக்கேங்க. அதேமாரி குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 140 இல்லை 150+ கொஷின்ஸ் நம்ம இடத்துல வந்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கும் ப்ரூஃப் போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நீங்கள் தான் என்னோடய இன்வெஸ்டர், நீங்கள் தான் என்னோடய ஃபேமிலி, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்காக என்றைக்குமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். சாதாரண யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்குன்னா அது உங்களுடைய முழு சப்போர்ட்டும் தான். நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயாக இருக்கட்டும், 1000 ரூபாயாக இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 4000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும், எல்லாமே ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம பசங்களுக்கு இது ஒரு டிஸ்கவுண்ட் பண்ண போகிறோன்றதுக்காக தான். ஓகேங்களா? இது ஒரு சர்வீஸ்க்காக தான். நம்பி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் செம்மையாக பண்ணுவோம். ஓகேங்களா? பை ஃப்ரம் டெக் பெஸ்ட்.